பண்ண பாவம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா விடாது, ரிவெஞ்ச் அடிக்கணுவாங்க. அவருக்கு எப்படி அந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும், ஊர்ல இருந்தது தெரியும். ஆனா இந்த வேட்பாளர்கள் எல்லாத்தையும் பாருங்க, அந்தந்த மாவட்ட செயலாளர்களோட அந்தந்த ஊர்ல வளர்ந்தவங்களோட மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல வளர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காசு கொடுக்காம, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்த களத்துல நிக்கிறாங்க. அப்போ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எத்தனை காலத்துக்கு டிஎம்கே டிஎம்கேன்றதை விட இப்படி வர்றது தப்பே கிடையாது. அதான் அவதூறு பரப்புனாலும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒருத்தனா அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க. அதுதான் இந்த எல்லை. இல்ல அது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னாக்கா மொத்தமா ரெட் ஜெயண்ட் பிளஸ் அவங்க சரௌண்டிங்ல யார் யார் வச்சிருக்காங்க எல்லாமே தெரியும். நாம் தமிழர் கட்சியில காட்டு துறைமுகம் இருக்காரு. தொடர்ந்து கடுமையா விஜய் அவர்களை தான் வராரு. விஜய் சரி, அவங்க தொண்டர்கள் சரி வராரு. இது ஒரு அரசியல் ஆரோக்கியமா பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு தனிநபர் தாக்குதலை முன்னெடுத்து 2026 எலெக்ஷன்ல விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. டிஎம்கேக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த நேரத்தில் விஜயோட வருகை 2026 எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க. அது தமிழ்நாட்டில் எத்தனை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க சொல்லிதான் எனக்கு முழு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட்டணி அமையறதா இருந்தது, அமையல. பட் இவங்களுக்கு தேவையான்னு எனக்கு தெரியாது. முக்குக்கு போலீஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசா தெரியாது. வில்லேஜ் சைடு அப்படி கிடையாது. இன்னைக்கும் ஒத்தேடி பாதையில நடந்து போய் நிறைய பேர் ஸ்கூல் போறவங்களும் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் காட்டுக்குள்ள போய் வேலை பார்க்குற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே வேலுநாச்சியார் படை ஒன்று உதவும். உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அந்த படை இருக்கும்போது அவங்க 24 ஹவர்ஸ் அந்த கேமராலேருந்து எல்லாத்தையுமே அவங்க சிசிடிவி கேமரா இது பண்ணும்போது எவ்வளோ இதாக இருக்கும். ரெண்டாவது பஸ் இலவசம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ட்ரெயினில் ஒரு பொண்ணுக்கு அஃபீஸ் நடக்குது, இல்லை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான்னா அடுத்த நிமிஷம் ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா பஸ்லையும் சிசிடிவி கேமரா இதுக்காண்டி தான் சொல்லுவார். இப்போ டிஎம்கேல சொல்லுவாங்க, நாங்கள் தான் சிசிடிவி கேமரா பொறுத்துனோம். எதில் பொறுத்துனீங்க? 25 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிற பஸ்ஸில் பொறுத்துனீங்க. 5 ரூபாய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மக்கள் நீ என்னதான் இருக்கும், கண்ணியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்றது அந்த படம். கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லி அந்த படத்தை டெம்பரரியா ஒரு இது பண்ணணும், ஒரு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணக்கூடாதான். இந்த படத்தை TN2026 ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதுவும் அவரே கலாய்க்கிற மாதிரி. அது நான் படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு நான் கண்டிப்பா பேசுறேன். போட்டாங்க. நீங்க என்னன்னா முழு படமே ரிலீஸ் ஆச்சுங்க. என்ன தெரியாது, என்ன எனக்கு புரியல. எந்த ஆப்ல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க? முதல்ல அதை பேன் பண்ணி, அதை முதல்ல தடை பண்ணி, என்ன ஏதோ திருப்பி சும்மா 1.5 நிமிஷம் லீவ் கொடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சா ஒரு முழு படத்தைய முழு பூசணியாக சோத்துல மறைச்ச போல இவங்க மறைச்சிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இல்லை. என்னதான் நீ அவதூறு பரப்பினாலும், படத்தை தடை பண்ணாலும், லீக் பண்ணாலும் ஒன்றும் முடியாது. இந்த படம் பார்த்தீங்களா, எல்லைகளை என்ன சொல்றாங்க? சூரியன் மேல சூரியன் ஹீரோ பேரு வி, வில்லம் பேரு சூரியன். நீ என்ன இல்ல தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ 1000 சொல்லுவீங்க. எனக்கு என்னன்னா இந்த 50% ஈக்குவல்லாம் போய் தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு ஆளை கும்பகோணத்துல போய் நிப்பாட்டுறது, கும்பகோணத்துல வளர்ந்தவரை போயிட்டு விருதுநகர்ல போய் நிப்பாட்டுறது. நான் வெளிநாட்டுல ஒரு 10 வருஷம் ஜாலியா வந்துட்டு இங்க எந்த ஊர்னே தெரியாது, அந்த ஊர் பேரே நான் பார்க்கல. அங்க போய் வேட்பாளரை நிப்பாட்டினா எனக்கு அந்த ஊர் மக்களை யார தெரியும், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு தெரியும். எவ்வளவுதான் அவங்க சொன்னாலும் நம்ம வாழும்போது தான் தெரியும். இப்ப எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்குன்னா காலங்காலமா நான் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கரெக்டா இல்லைங்களா? அது இல்லாம நான் எங்கேயோ இருந்து வந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருமா? இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்கள் வேணும். ரெண்டாவது அவர் சொல்லியிருந்தாரு, தமிழகத்துல இருளை எங்குமே இல்லாம மாத்துவேன்னு சொல்லி. இது இந்த மாதிரி ஒரு திட்டம் வேணும். ஏன் அப்படின்னா, கோவை ஒரு இன்சிடென்ட்டுக்கு எல்லாரும் சொன்ன விஷயம், அங்க இருட்டா இருந்துச்சு, கேமரா இல்ல, அதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு. எனக்கு அது நடக்காம இருக்கணும்னா எங்கேயுமே இருட்டு இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் எனக்கு அவர் சீரியஸாங்க அவர் மேல நம்பிக்கையே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, வெறும் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல ஒருத்தவங்க. பேசுறது நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம்.
அதான் சொல்றேனே, பேசி நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம், செயல்முறைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா எனக்கு இல்லைன்னு தோணுது. அந்த ஆளுமைக்குரிய செயல்முறை இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த லேடிஸ் விஷயத்துக்காக உங்களுக்கு அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றம்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாலியல் குற்றங்களுக்கு உடனேக்கான தீர்வுகள், அதுக்கான செயல்முறைகள் உடனே நடக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை உருவாக்கும். வேலுநாச்சியாரோட படை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, அதை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சு பர்சனலா அப்படின்னா, அது ஒரு மிக ஓகே முடிச்சிடலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி செயல் திட்டங்கள் தான் நான் வேணும்னு எதிர்பார்த்தேன். அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு. எனக்கு வந்து நீங்கள் வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான செயல் திட்டங்கள் வேணும். அது அவர்கிட்ட இருக்குது. அனலைஸ் பண்ணுறாரு, புரிய வைக்கிறாரு, யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறாரு. எனக்கு என்னன்னா, ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க. 6 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க நம்ம ஸ்டாலின் சார் வந்து அடுத்தடுத்து சம்பாதிச்சு வாழணும்னு நினைப்பாரா? நம்ம விஜய் சார் வந்து 600 சம்திங் கோடி, அதான் 700 கோடின்னு வச்சுக்கோங்க, 700 கோடி சொத்து வச்சிருக்காரு. இன்னும் 2 படம் நடிச்சா 1000 கோடி. அவர் பரம்பரையாக உட்காந்து சாப்பிடலாம். அவர் ஏங்க கஷ்டப்பட்டு இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கிக்கிட்டு, இவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, இவங்க அவங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு, அவரோட கேரக்டர் அசிங்கப்படுத்திட்டு அப்படி வாழணும்னு அவசியமே இல்லை. ஜாலியாக 1000 கோடி ஜாலியாக பேரனுக்கு பேரனே வாழ்ந்துட்டு போகலாம்ல. அவரால் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வரேன்னு சொல்கிறாரு? நம்மளுக்காண்டி தானே வரேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி 5 வருஷம் ஆகும் ஒரு ஊழலை கற்றுக்கணுன்னா. ஆல்ரெடி இவங்களாம் ஊழலில் ஊறி போயிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஈஸியாக ஊழல் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் இவங்க கற்றுக்கிறதுக்காக அந்த 5 வருஷம் ஆகலாம். அந்த 5 வருஷம் ஆட்சியாவது நம்மளுக்கு நல்லது அமையலாம்ல. அப்படியாவது யோசித்து தயவுசெய்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஓட்டு போடுங்க கம்பல்சரியாக. ஏதோ ஒரு விஷயம் திருப்பி ஒரே ஆள்கிட்டே அடிமையாக வாழ வேண்டாம். நம்ம ஒருத்தவங்களை வேலையாளா நிப்பாட்டுவோம். அந்த வேலையாள் விஜயா இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு என்னோட ஒரு மக்களை அது வந்து அரசியல் கருத்து இல்லை. அதுல நீங்க பார்க்கணும். அரசியல் மூலமா சொன்னாருன்னா அதை பேசலாம். அவரோட குடும்ப விஷயம் இல்லை அது. அவர் என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு அவங்க மனைவி எல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் படம் பார்க்கணும் தான் ஆர்வமாக இருக்கேன். ஆக்சுவலி ஊருக்கு வந்து போயிருக்கணும். ஸோ அதனால வந்து ஃபுல்லாக வந்து சினிமாவை அவங்களே கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. அவரோட மனைவி வந்து அவரோட இந்த விஷயத்தை இப்ப விஜய் திரிசா உலக வெற்றி கழகம் ஓகேவா? இந்த கட்சியோட தலைவர் புடிக்கிறீங்க, இதையும் புடிங்க. எதுக்கு தேவையில்லாம எவ்வளோ கோடி எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா தேட்டருக்கே வராம நீங்க எப்படி அதை ரிலீஸ் பண்ணீங்க? யார் இதை பண்ண தூண்ட வச்சது யாரு?